அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவில் எண்ணங்களும் அதன் அதிர்வலைகளும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். இவ்வுலகில் அனைத்து உயிர்களுக்கும் அதிர்வலைகள் உண்டு. அதேபோல் அனைத்து ஜடப்பொருள்களுக்கும் அதிர்வலைகள் உண்டு. இவைகளுக்கு இடையே என்ன வேறுபாடு என்றால், உயிர்ப்பொருள்களில் அதிர்வு அலைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜடப்பொருள்களில் அதிர்வு அலைகள் மிக மிக குறைந்த அளவாகவே இருக்கும். அதனால்தான் ஜடப்பொருள்கள் ஜடம் என்று அழைக்கப்படுகிறது. சரி அன்பர்களே, மனிதர்களில் சிலர் ஜடம் போல் இருப்பார்கள். அதாவது அவர்களுடைய மனங்களின் செயல் மிக மிக குறைந்திருக்கும். அதாவது எண்ணமற்ற நிலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள். எண்ண அலைகள் எப்படி சுழல்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். எண்ண அலைகள் எத்தனை முறை சுழல்கிறது, எப்படி சுழல்கிறது, அது எந்த வேகத்தில் சுழல்கிறது என்பதையெல்லாம் இன்றைய அறிவியல் உலகம் கண்டுபிடித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. அதாவது ஆல்பா, பீட்டா, டெல்டா என பெயரிட்டு அந்த அளவைகளை அளவிடுகிறார்கள். அதிலே என்ன அலைகளின் வேகம் எந்த அளவிற்கு குறைவாகவும் சீராகவும் உள்ளதோ அந்த அளவிற்கு சிந்தனையின் ஆழம் அதிகமாக இருக்கும் என்று பேசுகிறார்கள். பெருமான் ஆழ்ந்த அமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். எப்போதுமே விசனக்குறியுடன் இருப்பார்கள் என படித்திருக்கிறோம். இந்த ஆழ் மனதின் அமைதியானது அறிவின் ஆழத்தை தான் காட்டுகிறது. வல்லற்பெருமான் தனக்கென இவ்வுலகில் எதையுமே வைத்து கொண்டதில்லை. அவருடைய சிந்தனைகள் எல்லாமே இவ்வுலக உயிர்களின் துன்பங்களை நினைத்தே துவண்டு போனார்கள். அவரின் ஆழ் மனத்தின் ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தார். தனக்கென எதுவுமே கேட்கவில்லை. எனவே பிரபஞ்சமே அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்தது. அன்பர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி அவர்களின் துன்பத்தை துடைத்திருக்கின்றார். தனது உடலை மறைத்து அரூப உடலில் பயணித்துள்ளார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானதேகம் கொண்ட பெருமானின் முடிவை சிறிதும் கூச்சமின்றி வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். உடல் சில நேரங்களில் தோன்றும், பல நேரங்களில் தோன்றாது. அப்படிப்பட்ட தேகத்திற்கு முடிவை கற்பிப்பது எந்த வகையில் நியாயமாகும்? அது அறிவீனம். பிற உயிர்களிடத்தில் கொண்டுள்ள தயவு, அன்பு, கருணை இவைகள்தான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது எனவும் பெருமான் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த உயிர் குலத்திற்கே தம் வாழ்வையும் வாக்கையும் செலவழித்திருக்கின்றார்கள். இப்பரந்த விரிந்த பிரபஞ்சமே பெருமானுக்கு அடிமையானது, ஏவலும் செய்தது. பெருமானின் கண்கள் அண்டகோடி அனைத்தையும் காணும் கண்களாக இருந்தது. எனவே அன்பர்களே, இவரின் தேவைகள் அனைத்துமே இப்பிரபஞ்சமே செய்து கொடுத்துள்ளது. மேலும் இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு கூறலாம் என்று கருதுகிறேன். ஒரு காலம் சுவாமி விவேகானந்தர் புகைவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளைஞர் பரபரப்புடன் ஓடி வந்து, ஏ தண்டச்சோறு, உழைத்து சாப்பிடு என்று நையாண்டியாக சொன்னான். சுவாமிஜியிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை. அமைதியாக அவனின் வசை மொழிகளையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். பிறகு அமைதியாக சொன்னார், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை, எனக்கு உணவு கொடுக்க யாரோ ஒருவன் இருப்பான் என்று சொன்னார். இதற்கு அந்த பரபரப்பு ஆசாமி சொன்னான், நீ யாரிடமும் உணவு கேட்கவில்லை என்றால் யார்தான் உனக்கு சாப்பாடு கொடுப்பார் என்று கிண்டலாக கேட்டான். சில நிமிடங்களில் புகைவண்டி ஒரு நிறுத்தத்தில் நின்றது. ஒருவன் சுவாமிஜி சுவாமிஜி என்று கூறிக்கொண்டே மிக வேகமாக ஓடியாந்தான். கையில் ஒரு துணி மூட்டை, அதில் நிறைய உணவு. இதே உருவம்தான் என் கனவில் தோன்றி பசிக்கு உணவு கேட்டது என்று அந்த வந்த உருவம் கூறியது. இப்பொழுது பரபரப்புடன் இருந்த இளைஞனுக்கு புரிந்தது உண்மை. சுவாமிஜி தன் தேவையை பிரபஞ்ச சக்தியிடம் ஒப்படைத்தார். அந்த சக்தியானது இவரின் தேவையை பூர்த்தி செய்தது. எனவே என் சொந்தங்களே, எண்ணங்கள் அதிர்வு அலைகளாக புறப்பட்டு பல்வேறு அற்புதங்களை செய்யும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டுள்ளது.
எனவே அன்பர்களே, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். பிரபஞ்சம் நமது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி.